அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா பற்றிய முக்கியமான ஒரு 50 தகவல தேர்வெளியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா, இந்தியாவின் தலைநகரம் எது? இந்தியாவின் தலைநகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புதுடெல்லி. இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லி. இரண்டாவது வினா, இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை? இந்தியாவில் உள்ள தற்போது மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 28. மூன்றாவது வினா, இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்புப்படி எவ்வளவு? இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்புப்படி எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 121 கோடி. நாலாவது வினா, இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு? இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஐந்தாவது வினா, இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ திருமதி திரௌபதி முர்மு. ஆறாவது வினா, இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி திரு ஜெகதீப் தன்கர். ஏழாவது வினா, இந்தியாவின் தேசிய சின்னம் எது? இந்தியாவின் தேசிய சின்னம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி நான்முக சிங்கம். எட்டாவது வினா, இந்தியாவின் தேசிய விலங்கு எது? இந்தியாவின் தேசிய விலங்கு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி வங்காள புலி. ஒன்பதாவது வினா, இந்தியாவின் தேசிய பறவை எது? இந்தியாவின் தேசிய பறவை எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆண்மயில். இந்தியாவின் தேசிய பறவை ஆண்மயில். பத்தாவது வினா, இந்தியாவின் தேசிய மலர் எது? இந்தியாவின் தேசிய மலர் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி தாமரை. 11வது வினா, இந்தியாவின் தேசிய மரம் எது? இந்தியாவின் தேசிய மரம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆலமரம். 12வது வினா, இந்தியாவின் தேசிய கனி எது? இந்தியாவின் தேசிய கனி எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி மாம்பழம். 13வது வினா, இந்தியாவின் தேசிய அலுவல் மொழி எது? இந்தியாவின் தேசிய அலுவல் மொழி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹிந்தி. தற்போதைக்கு அலுவல் மொழி எதுவும் இல்லை. ஆனால் இப்போ வழக்கில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியும் ஆங்கிலத்தையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கான தேசிய அலுவல் மொழி எதுவும் இல்லை. 14வது வினா, இந்தியாவின் தேசிய கீதம். இந்தியாவின் தேசிய கீதம். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஜனகண மன. இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகண மன. 15வது வினா, இந்தியாவின் தேசிய பாடல் எது? இந்தியாவின் தேசிய பாடல் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி வந்தே மாதரம். 16வது வினா, மக்களவை சபாநாயகர் யார்? மக்களவை சபாநாயகர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி ஓஎம் பிர்லா. மக்களவை சபாநாயகர் ஓஎம் பிர்லா. 17வது வினா, இந்தியாவின் தேசிய நதி எது? இந்தியாவின் தேசிய நதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கங்கை.
18வது வினா இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது? இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி யானை. 19வது வினா பாருங்க. இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரி எது? இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரி எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ கங்கை டால்பின். 20வது வினா இந்தியாவின் தேசிய வருடம் எது? இந்தியாவின் தேசிய வருடம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி சக வருடம். இந்தியாவின் தேசிய வருடம் சக வருடம். 21வது வினா இந்தியாவின் தேசிய தினங்கள் எவை? இந்தியாவின் தேசிய தினங்கள் எவை? இதற்கான சரியான பார்த்தீங்கன்னா குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி மூன்றும் சரி. 22வது வினா இந்தியாவின் தேசிய பானம் எது? இந்தியாவின் தேசிய பானம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தேநீர். 23வது வினா 2025இல் இந்திய ராணுவ தலைமை தளபதி யார்? ஒரு முக்கியமான வினா. 2025இல் இந்திய ராணுவ தலைமை தளபதி யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ உபேந்திர துவிதி. 24வது வினா இந்தியாவில் மிக உயர்ந்த ராணுவ விருது எது? இந்தியாவில் மிக உயர்ந்த ராணுவ விருது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பரம்வீர் சக்ரா. 25வது வினா புதிய தலைமை இந்திய தேர்தல் ஆணையர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. புதிய தலைமை இந்திய தேர்தல் ஆணையர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி ஞானேஷ் குமார். 26வது வினா இந்தியாவின் வடக்கு எல்லை எது? இந்தியாவின் வடக்கு எல்லை எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ இமயமலை. இந்தியாவின் வடக்கு எல்லை இமயமலை. 27வது வினா இந்தியாவின் தெற்கு எல்லை எது? இந்தியாவின் தெற்கு எல்லை எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல். 28வது வினா இந்தியாவின் கிழக்கு எல்லை எது? இந்தியாவின் கிழக்கு எல்லை எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி வங்காள விரிகுடா. 29வது வினா இந்தியாவின் மேற்கு எல்லை எது? இந்தியாவின் மேற்கு எல்லை எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி அரபிக்கடல். 30வது வினா இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். 31வது வினா இந்தியாவில் பரப்பளவில் சிறிய மாநிலம் எது? இந்தியாவில் பரப்பளவில் சிறிய மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கோவா. சிறிய மாநிலம் கோவா. 32வது வினா இந்தியாவில் மக்கள் தொகையில் பெரிய மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. இந்தியாவில் மக்கள் தொகையில் பெரிய மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். 33வது வினா பாருங்க இந்தியாவில் மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் எது? இந்தியாவில் மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ சிக்கிம். 34வது வினா இந்தியாவில் மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம் எது? அதாவது இந்தியாவில் மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி பீகார். மக்கள் அடர்த்தி பீகார். 35வது வினா இந்தியாவில் மக்கள் நெருக்கம் குறைந்த மாநிலம் எது? அதாவது இந்தியாவில் மக்கள் அடர்த்தி குறைந்த மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம். 36வது வினா இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது? இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கேரளா. எவ்வளோ இருக்குன்னா 1084. 37வது வினா, இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் குறைந்த உள்ள மாநிலம் எது? இந்தியாவில் ஆண் பெண் விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹரியானா. 38வது வினா, 2025 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? 2025 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி சஞ்சீவ் கண்ணா. 39வது வினா, 2025 ஆர்பிஐயின் புதிய ஆளுநர் யார்? 2025 ஆர்பிஐயின் புதிய ஆளுநர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சஞ்சய் மல்ஹோத்ரா. 40வது வினா, இந்தியாவோட ஆண் பெண் விகிதம் என்ன? இந்தியாவோட ஆண் பெண் விகிதம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். 41வது வினா, இந்தியாவின் எழுத்தறிவு சதவீதம் என்ன? இந்தியாவின் எழுத்தறிவு சதவீதம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 73, அதாவது 72.98%. 42வது வினா, இந்தியாவின் உயரமான சிகரம் எது? இந்தியாவின் உயரமான சிகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காட்வின் ஆஸ்டின் K2. 43வது வினா, இந்தியாவின் 29வது மாநிலமாக தெலுங்கானா உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இது ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2014 ஜூன் 2. 44வது வினா, இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி ஜோக் நீர்வீழ்ச்சி. 45வது வினா, இந்தியாவின் மிக உயரமான அணைக்கட்டு எது? இந்தியாவின் மிக உயரமான அணைக்கட்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி பக்ரானங்கல். 46வது வினா, இந்தியாவின் மிக நீளமான அணைக்கட்டு எது? இந்தியாவின் மிக நீளமான அணைக்கட்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி ஹிராகூட். 47வது வினா, இந்தியாவின் மிக உயரமான சிலை எது? இந்தியாவின் மிக உயரமான சிலை எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி வல்லபாய் பட்டேல் சிலை. 48வது வினா, இந்தியாவின் மிக உயரமான கோபுரம் எது? இந்தியாவின் மிக உயரமான கோபுரம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி குதுப் மினார். 49வது வினா, இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை எது? ஒரு முக்கியமான வினா, இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ NH44. கடைசி வினா, இந்தியாவின் மிக நீண்ட சாலை எது? இந்தியாவின் மிக நீண்ட சாலை எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி கிராண்ட் ட்ரங்க் சாலை. நண்பர்களே, இனி நம்ம இந்தியா பற்றிய முக்கியமான தகவல் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.